ஒரு மழை நிரம்பிய இரவு. குளிர்ச்சியான காற்று நகரம் முழுவதும் வீசிக் கொண்டிருந்தது. அந்த நகரம் மிகவும் பழமையானது மற்றும் அதன் மத்திய பகுதியில் ஒரு விசித்திரமான மணி இருந்தது. அந்த மணி ஒரு உயரமான கோபுரத்தில் இருந்தது. மேலும் அந்த மணியை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருந்தது. அந்த கதை செவ்வாய் கிராமத்தில் இருந்து தொடங்கியது. 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த மணியை ஒரு ஞானி அங்கு அமைத்தாராம். இது மட்டுமே நேரத்தை அறிவிக்கும் மணி அல்ல, இது நீதி தரும் மணி என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த மணி ஒலிக்க வேண்டும் என்றால் ஒருவன் தனது உடல் மற்றும் உள்ளத்தின் உண்மையான சக்தியுடன் தன் கை விரலால் கயிட்டை இழுக்க வேண்டும். ஆனால் அந்த மணி ஒரு விசித்திரமான காரணத்திற்காக மட்டும் ஒலிக்கும். ஒழுக்கமற்ற ஒரு செயலின் போது அதை ஒலிக்க மட்டுமே சிலர் முயற்சித்தனர். இதனால் மக்கள் அனைவருக்கும் மணியை பற்றி மிகவும் பயமாக இருந்தது. அந்த ஊரில் ராஜா வீரசிங்கன் என்ற பட்டத்தார் இறந்தார். அவர் மிகவும் சிம்ம சொரூபத்துடன் வாழ்ந்தாலும் அவரது உள்ளத்தில் பல சந்தேகங்கள் இருந்தன. ஒரு நாள் அவர் தனது அமைச்சர்களுடன் மாலையின் கதையை கேட்டார். இந்த மணியின் சக்தியை நம்ப முடியுமா என்று அவர் கேட்டார். அமைச்சர்களில் ஒருவர் தைரியமாக, அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் மணியின் சக்தியை யாரும் தேர்வு செய்யவில்லை என்றான். இதனால் ராஜா ஒரு சவாலில் இறங்கினார். இன்று மத்திய இரவில் இந்த மணியை நான் சோதிக்க வேண்டும் என்று அறிவித்தார். அந்த மாலையில் நகரம் முழுவதும் அசாதாரணமான அமைதியுடன் இருந்தது. மழை வழிந்தபடியே இருந்தது. ராஜா கோபுரத்துக்கு வந்து தன் காவலர்களுடன் உள்வாங்கினார். ஆனால் ஏதோ ஒளி மங்கள கோபுரத்தின் உள்ளே காணப்பட்டது. இதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று அவர் கேட்டார். அந்த நேரத்தில் ஒரு விதவையான மூதாட்டி கோபுரத்தின் அருகே மௌனமாக உட்கார்ந்திருந்தார். அவர் உட்புறத்தில் பதுங்கியிருந்த சிறுவனை பார்த்து கண்களை மூடியவாறு என்னவோ ஜபித்துக் கொண்டிருந்தார். தயவு செய்து இந்த மணியை ஒலிக்க வேண்டாம் என்று அந்த மூதாட்டி புலம்பினாள். இந்த மணியை ஒலித்தால் நேரத்தின் ரகசியம் மாறிவிடும். ஆனால் ராஜா அவரது வார்த்தைகளை கேட்கவில்லை. அவரது கவனம் அந்த மணியின் மீது இருந்தது. 30 நிமிடங்கள் கழித்து மணி இரவு 12 மணியை எட்டியது. அந்த நேரத்தில் தான் நகரம் முழுவதும் ஒற்றை ஒலி கேட்டது. அது சத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அந்த ஒலியின் மூலம் மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்தனர். அந்த மணியை யார் ஒலித்தது என்று அனைவரும் கத்தினர். ஆனால் கோபுரத்தின் மேல் ராஜா தன் தலையை குனிந்து இறந்தார். நான் அதை ஒலிக்கவில்லை, ஆனால் அது எப்படி ஒலித்தது என்று அவர் வியந்தார். தனது உடல் முழுவதும் நடுங்கியது. இந்த மணியின் பின்புறம் என்ன ஒரு சாபம் இருக்கிறதா என்று அவர் தனது அமைச்சர்களிடம் கேட்டார். அந்த ஊரின் வயதான வித்தகர் ஒருவர் பின் வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார். இந்த மணி ஒருவரது நியாயத்தை கண்டுபிடிக்கிறது. எந்த உன்னத மனிதனாக இருந்தாலும் அவர் தவறு செய்திருந்தால் மணி தானாகவே ஒலிக்கும். மணி ஒலித்த அந்த இரவு முழுவதும் ராஜா வீரசிங்கன் தன் மனதின் அடியில் பல சந்தேகங்களுடன் இருந்தார். பின் காலத்தில் அவர் தனது தவறுகளை உணர்ந்தார் மற்றும் அவற்றை திருத்த முயற்சித்தார். ஆனால் அந்த மணி இன்னொரு முறை இனி ஒலிக்கவில்லை. இந்த ஊரின் மக்களும் ஒருபோதும் சுதாரித்தனர். நியாயத்திற்கும் உண்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர். அந்த மணியின் சக்தியை அவர்கள் இனி யாரும் சோதிக்கவில்லை.